Good evening, everyone. Evening, Miss. I don't see Good anyone. evening, teacher. I don't see anyone. Please all on your videos quickly. Do you hear my voice, everyone? யாரும் கேக்குதா மிஸ் கதைக்கிறது? Jonathan? Yes, teacher. கேக்குது Miss. Yes, right. Okay. Okay. Where is Vianisha? Vianisha காணையில. You have signal problem. Okay, right. Right, Shava. We'll go to the lesson. Right. Today also we are going to discuss another papers. So last week also we discussed the paper, right? The first paper we had to finish. Yes. So this is the second paper. I think English medium level we have done this one. Is it? Yes. So shall we discuss the answers? And Vianisha சொல்லுங்க இந்த பேப்பர் செய்திருந்தீங்களா? Vianisha and Shanashan, please let's check if we have done or not. இது செய்துட்டோமா இல்லையா? செஞ்சிட்டோம் Miss. செய்துட்டோம். ரைட், ஓகே. அப்ப நீங்க எனக்கு ஆன்சர்ஸ் சொல்லத்தான் இருக்கு. ரைட். இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் நாங்க இந்த பேப்பர் ஒருக்க பார்த்துட்டு போவோம். சரியா? இந்த பேப்பர் ஒருக்க பார்த்துட்டு போவோம். தமிழ் மீடியம் பிள்ளைகள் செய்திருக்கணும். ஸோ கேள்வி எல்லாமே காமன் தான் பிள்ளைகள். ஸோ உங்களுக்கு விளங்கி இருந்தா ரைட்டா செய்து கொள்ளலாம். முதலாவது சொல்லுங்க பாவன், முறைமை என்றால் என்ன? தமிழ் மீடியம் இதுல யார் யாரு? சான்சன், வியானிஷா, ஹம்சனை காணும். சானுஷன், வியானிஷா தமிழ் மீடியம். ரைட், ஓகே. சானுஷன் ஒருக்கா சொல்லுங்க முதலாவது கேள்வி. எண் முறைமை என்றால் என்ன? வாட் இஸ் நம்பர் சிஸ்டம்? நவித நம்பர் சிஸ்டம் என்றா என்ன எழுதுங்க? வாட் இஸ் நம்பர் சிஸ்டம்? நோட்ஸை பாருங்க. நோட்ஸை பார்த்துட்டு சொல்லுங்க. சானுஷன் எழுதிட்டீங்களா? ஆன்சர் எழுதிட்டீங்கன்னா ஆன்சரை பார்த்துட்டாங்கன்னு சொல்லுங்க. வியானிஷா சொல்லுங்க. அப்ப நமக்கு தெரிந்த மொழியை கணினியில் எண்கள் மூலம் முறைமாற்றம் செய்தல் எண்முறைமை எனப்படும். நமக்கு தெரிந்த விளங்க எப்படி எழுதிருக்கீங்க? நமக்கு தெரிந்த மொழியை கணினியில் எண்கள் மூலம் முறைமாற்றம் செய்தல் எண்முறைமை எனப்படும். இலக்கங்களை நமக்கு தெரிந்த இலக்கங்களை எண்முறைமை எப்படி எழுதிருக்கீங்க? விளங்கல எனக்கு. நமக்கு தெரிந்த மொழியை கணினியில் எண்கள் மூலம் முறைமாற்றம் செய்தல் எண்முறைமை எனப்படும். நமக்கு தெரிந்த மொழியின எண்கள் மூலம் நாங்க கணினியை பயன்படுத்தி அதை மாற்றி அமைக்கிறது தான் எண்முறைமை. So how we can tell in English? Navida, can you tell? Please on your video. Navida, on your video. Yes. What is number system? How can you tell in English? A number system is a method that can be used to represent numbers. Represent numbers. அங்கால என்ன வருது? There are several different number systems. Each number system has ஃபுல்லா வாசிங்க. எப்படி என்னென்ன இருக்கு? வாசிங்க ஃபுல்லா. A number system is a method that can be used to represent numbers. That is a method. Okay, இது ஒரு மெத்தட், ஒரு முறைமை. முறைமை என்னத்தை ரிப்ரசன்ட் பண்றது? நம்பர்ஸை ரிப்ரசன்ட் பண்றதுக்கு நாங்க பயன்படுத்துற முறைமை. அதாவது லாங்குவேஜ், ஒரு மொழியை நாங்க எங்களுக்கு தெரிந்த மொழியை நாங்க கணினி மூலம் செயல்படுத்துவதற்கு இந்த நம்பர் சிஸ்டத்தை பயன்படுத்துறோம். பல்வேறு எண்முறைமை வகைகளையும் அவற்றின் குறியீடுகளையும் அடிப்பெருமானத்தை எழுதி காட்டுக. யானிஷா என்ன எழுதினீங்க?
எண்முறைமைக்கு இரும அல்லது துவித எண் குறியீடு 0,1 அடி 2. ம் அடுத்தது எண்ம எண் குறியீடு 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 அடி 8. ம் பதின்ம எண் அல்லது தசம எண் குறியீடு 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அடி 10. ம் பதினொரும எண் குறியீடு 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ABCDEF அடி 16. வெரி குட் வெரி குட். அடி 10க்கு இப்படி அடி 16க்கு ஏபிசிடி அப்படி அந்த மாதிரி போவோம். என்ன 11 12ல ஏபிசிடி என்ற முறைமையில நாங்க இண்டிகேட் பண்ணுவோம். அடுத்தது அடிப்பெருமானம் என்றால் என்ன? அடிப்பெருமானம். What is base number system? அடிப்பெருமானம் என்றால் என்ன? ஷானசன் எழுதி இருக்கிறீங்க. எண்முறைமையின் குறியீடுகளின் எண்ணிக்கையில் அடியை அமைத்தல் அடிப்பெருமானம் எனப்படும். அப்ப நீங்க நீங்க எக்ஸாமுக்கு கேட்டா என்ன மாதிரி எழுதுறீங்க? உங்களுக்கு என்ன விளங்கி இருக்கு? அடிப்பெருமானம் என்றா என்னது? விளங்கல. Your mic is mute. குறியீடுகள் எண்கள் அந்த எண்ணிக்கையில அடி அமைத்தல் அந்த அடிப்பெருமானம் எனப்படும். விளங்கல. இந்த குறியீடுகளின் எண்ணிக்கையை வச்சு அடிய அமைக்கிறது அடிப்பெருமானம்னு சொல்லலாம். அப்படின்னா என்னது நவிதன்? என்ன சொல்ல வாரார்? உங்களுக்கு விளங்குதா? சானுசன் என்ன சொல்ல வாரார் விளங்குதா? என்ன ஒரு விளங்கப்படுதுங்க. அடிப்பெருமானம் அது பேஸ் அப்படின்னு சொன்னா என்னது? வாட் இஸ் பேஸ்? பேஸ் என்றா அது என்ன நம்பர் சிஸ்டம் என்று இனங்காண்றதுக்கு எஸ், பேஸ வச்சு பேஸ வச்சுதான் கணிப்போம். இது 2ஆல பெருக்கப்படுகிறதா வகுக்கப்படுகிறதா, இல்லாட்டி 10 மடங்கா, இல்லாட்டி 16 மடங்கா, இல்லாட்டி 2 மடங்கா, இந்த வெண்பெருமானம் எதின் மடங்குல வருது என்றதை கண்டுபிடிக்கிறது தான் நாங்க பேஸ பாவிப்போம். அப்ப நீங்க சும்மா 26 போட்டு விடுறதுக்கும் 26 அடி 2 போடுறது என்னது எங்களுக்கு தெரியுது? 2ஆல வகுப்பட்டு அதோட அடிப்பெருமானம் 2ஆல கணிக்க வேணும். இது 2ஆல கணிக்கப்பட வேண்டியது. இப்ப 4 8ன்னு சொன்னா 8ஆல கணிக்கப்பட வேண்டியது. அப்ப அடிய வச்சுதான் நாங்க அந்த பெருமானத்தின் வலுக்களை நாங்க கண்டுபிடிப்போம். சரியா? ரைட், ஓகே. இப்ப எனக்கு நவிதன் இந்த முதலாவது எண்ண இல்லாட்டி சொல்லுங்க, பின்வரும் எண்கள் எந்தெந்த எண் முறைமைக்குள் வரும் என குறிப்பிடுக. ரைட்டா? முதலாவது எந்த எண் முறைமைக்குள்ள வருது? நவிதன் சொல்லுங்க. பைனரி சிஸ்டம். வியானிஷா சொல்லுங்க. 2வது என்ன எண் முறைமைக்குள்ள வருது? விளங்கல? எண்ம எண்முறை. 3வது ஜெய்சன் சொல்லுங்க. 3வது என்ன அடிப்பெருமானத்துக்குள்ள எண்முறைமைக்குள்ள வருது? ஜெய்சன் அஞ்சலோ இருக்கிறீங்களா? சானுசன் சொல்லுங்க. 3வது என்ன அடிப்பெருமானம்? பதின்ம எண் மிஸ். பதின்ம எண். என்ன அடுத்தது? 4வது என்னது நவிதன்? ஹெக்ஸாடெசிமல் மிஸ். ஹெக்ஸாடெசிமல். அத என்ன அடி? அடி 16. கடைசி என்னது வியானிஷா? பதின்மன். என்னண்டு பதின்மன்? ஏன் பதின்மன் சொல்றீங்க? 9 மட்டும். வெரி குட். 1ல இருந்து 9, 0 இல்ல 0ல இருந்து 9 வரைக்கும் தான் 11க்கு வரும். அந்த ஒரு எண் குறைவாத்தான் வரும். ரைட். அடுத்தது பின்வரும் தசம எண்களின் விரிவாக்கத்தினையும் அதற்குரிய எண் சட்டத்தினையும் தருக. இதனுடைய விரிவாக்கத்தினை
அதோடைய எண் சட்டத்துல தரட்டா இது செய்தீங்களா இது செய்தீங்களா பிள்ளை மிஸ் ரைட் எனக்கு ஒரு அனுப்புங்க பாப்போம் வியானிஷாவும் ஹம்சனும் தமிழ் மீடியம் பிள்ளைகள் ஒரு மிஸ்ஸுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க பாப்போம் குயிக்கா இந்த பேப்பர் இங்கிலீஷ் மீடியம் மக்களுக்கு இருக்கா? இந்த பேப்பர் இங்கிலீஷ் மீடியத்துக்கு இல்லையா பார் ஓகே டீச்சர். அனுப்பிட்டீங்களா ரைட் ஷானஷன் அனுப்பியிருக்கிறார் ரைட் ஷானஷன் மட்டும்தான் வந்திருக்கு வியானிஷாடைய காணலையே ஷானஷன் மட்டும்தான் வந்திருக்கு ரைட் பாப்போம் தெரியுதா பிள்ளைகள் ஸ்கிரீன் தெரியுதா டீச்சர் நீங்க பேசுறது எனக்கு கிளியரா கேக்குது இல்ல டீச்சர். கிளியரா கேக்குது இல்லையா கொஞ்சம் மழை பிள்ளைகள் இங்கால மழைக்கு சிலது சிக்னல் பிரச்சனையா இருக்குது இப்ப தெரியுதா இது ஸ்கிரீன் தெரியுதா பிள்ளை எஸ் ஓம் மிஸ். டீச்சர். ரைட் பாருங்க இவர் வந்து எண் சட்டத்துல போட்டிருக்கிறார் எப்படி போட்டிருக்காருன்னா இப்போ முதலாவது முதலாவது காணும் எங்க முதலாவது காணல ஏ காணல ஏ அடுத்ததா வந்திருக்கு ரைட் ரைட் தெரியுதா இப்போ தெரியுதா
Yes, என்ன miss. சொல்லியிருக்கு? ஆம் தசம டீச்சர். எண்களின் விரிவாக்கத்தினையும் அதற்குரிய எண் சட்டத்தினையும் தருக. அப்ப 241 முதலாவது சரியா? அப்ப 241 விரிவாக்கம் எப்படி வரும்? எப்படி வரும்? 240 Plus. ஒன்று அதை நாங்க எப்படி போடுவோம்? எப்படி போடுவோம்? 1 10 100 ஒன்றுக்குள்ள என்ன வரும்? ஒன்றுதான் வரும். 10கள் எத்தனை இருக்கு? 4 இருக்குது. 100கள் 4 எத்தனை இருக்கு? 2 இருக்குது. இப்படியா 2. செய்த நீங்க மெட்டாக்களம் ஃபங்க்ஷன் இப்படியா செய்தீங்க? ஃபங்க்ஷன் இப்படியா செய்தீங்க? ஃபங்க்ஷன் மிஸ் கதைக்கிறது கேக்குதா? வியானி சார் எப்படி செய்தீங்க? வியானி சாரோட காப்பி வேற இல்ல. வியானி சாரோட காப்பி ஏன் வேற இல்லை இன்னும்? ரைட்டா பிள்ளைகள்? இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுக்கு முழங்குதா? நவிதன் Yes, miss. ஜெய்சன் அஞ்சலோ கேக்குதா? ஜெய்சன் அஞ்சலோ எந்த சத்தமும் இல்லாம இருக்கிறீங்க, கிளாஸ்ல இருக்கிறீங்களான்னு தெரியல. அது கிளாஸ்ல இல்ல போல. ரைட், ஓகே. அப்ப இந்த மாதிரி தான் பிள்ளைகள் எண் சட்டத்துல குறிக்கிறது. அதோடைய பெருமானங்களை எண் சட்டத்துல குறிக்க சொன்னா இந்த மாதிரி தான் செய்யறது. சரியா? ரைட், அடுத்தது பார்ப்போம். அடுத்த கேள்வி. பின்வரும் இரும எண்களின் விரிவாக்கத்தினையும் அதற்குரிய எண் சட்டத்தையும் தருக. ரைட், இதை ஒருக்கா செய்யுங்க பாப்போம். செய்தாக்கள் என்ன சொல்ற அனுப்புங்க. நவிதன் இந்த முதலாவதும் இந்த 4வதையும் ஒருக்கா செய்து காட்டுங்க. முதலாவதை 4வதையும் ஒருக்கா செய்யுங்க. இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் இதுல யார் இங்கிலீஷ் மீடியம்? விதுஷாலினி ஏன் லேட்? நெட்வொர்க் இல்ல மிஸ், அம்மா போய் காசு போட்டுட்டு வந்தாங்க. அப்படியா? அப்ப ரெடியா எல்லாம் இருக்கணும் பாருங்க. நாங்க எவ்வளவு படிச்சிட்டோம் இப்ப. ரெடியா இருந்திருந்தா வெளியாக ஜாயின் பண்ணி இருக்கலாமேண்ணா. பாருங்க, நான் எல்லாம் நீங்க தான் மிஸ் பண்ணுறீங்களே. சரி, முதலாவது இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் முதலாவதையும் 4வதையும் ஒருக்கா செய்து அனுப்புங்க பாப்பா. Okay, miss. தமிழ் மீடிய பிள்ளைகள் செய்தாக்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மிஸ்ஸுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் பாக்குறேன் குயிக்கா. இது அடிகள் இப்படியா நீங்க போட்ட? நீங்க யாரு? சாலுஷன் அடி 2ல வாரது நீங்க இப்படியா போட வேணும்? அடி 2 விரிவாக்கத்தை எப்படி எழுத வேணும்? அடி 2 விரிவாக்கம் எப்படி எழுத வேணும்? நார்மலா தான் நீங்க அப்படி செய்யலாம். அடி 2 விரிவாக்கம் அப்படி செய்ய வேணும். புக்ல இருக்குல்ல? எத்தனை செய்த நீங்க? அதுக்கு பாருங்க எப்படி செய்யறேன் பாப்பா. மெட்டாக்கள் எங்க பிள்ளைகள்? மெட்டாக்கள் அனுப்புங்க. வியானிஷா மிஸ் 6வது கேள்வியா? இப்ப நான் காட்டி கொண்டு இருக்கிற கேள்வி எத்தனாவது கேள்வி? எஸ், இந்த கேள்வி விரிவாக்கத்திலேயே. எஸ், அதை எண் சட்டத்திலையும் குறிச்சு காட்டுட்டா.
அங்க வியானிஷாட கொப்பிய காணல. வியானிஷா இருக்கிறீங்களா? வியானிஷா அட்மிட் பண்ணுங்க பாப்போம். மிஸ் என்ன என்னன்னு எழுதுவோம்மா? அட விரிவாக்கத்தை எழுதட்டா? என்ன டீச்சர்? இது நீங்க படிப்பிக்கல வர இல்லையா? ரைட், ஒருக்கா திருப்பி பாப்போம். 1 minute, நான் ஒருக்கா பாக்குறேன். தேர்ட் டேர்ம்ல செஞ்சது. எத்தனையாம் பாடம் பிள்ளைகள் ஒருக்கா ஞாபகப்படுத்துங்க. எத்தனையாம் பாடம் இது? முதலாம் பாடம். முதலாம் முதலாம் பாடம் மிஸ். முதலாம் பாடம். ரைட் ரைட். நம்பர் சிஸ்டம். ஓகே. சட்டத்துல குறிக்கிறது நிறைய தந்த நான், எனக்கு ஞாபகம் இருக்கு. இல்ல நீங்க வரையில என்னம்மா? ஹோம். நீங்க லேட்டா தான் எங்களோட ஜாயின் பண்ணினீங்க. நான் ரைட். இந்த பாருங்க, சட்டத்துல போடுறது இப்படித்தான் போடுறது. 1 minute. இப்போ 10 2 அடுக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ 0 எத்தனையாம் அடுக்குல இருக்கு? 2 சைபராம் அடுக்குல இருக்கு. சரியா? இந்த 10 நம்பர் எடுத்தோம்னா இது அடி 2 பைனரிக்கு கொடுத்துருக்கீங்கன்னா, அப்ப பைனரின்னு சொன்னா 2 0ஆம் அடுக்கு 2 1ஆம் அடுக்குன்ற மாதிரி தான் போகும் அடுக்குகள்ல பாக்க. அப்ப 2 0ஆம் அடுக்கு எங்களுக்கு எப்பவுமே 1 பெருமானத்தை தரும். 2 1ஆம் அடுக்கு எங்களுக்கு 2 பெருமானம், 2 2. ரைட்டா? சோ இந்த பெருமானத்தின் அடிப்படையில நான் இப்ப 10ன்னு சொன்னா 0க்கு நாங்க பெருமானம் இல்ல, 1க்கு பெருமானம் இருக்கு. அப்போ எத்தனை 2 1ஆம் அடுக்குல 1 இருக்கு. அப்ப இது 10 குறிக்க போகுது. சரி, அப்ப இப்படித்தான் எங்களுக்கு இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணின ஃபார்மை தந்து எனது எண் சட்டத்துல குறிக்க சொன்னா இப்படித்தான் நாங்க குறிக்க வரோம். ரைட்டா? பாருங்க இதை எப்படி செய்திருக்கேன்னு. இந்த பாருங்க, இந்த மாதிரி எழுதவர். அந்த இதுவா டீச்சர் விரிவாக்கம்? இதுதான் விரிவாக்கம். மிஸ் ஒரே ஒரு நோட் பண்ணட்டுமா? எஸ், நோட் பண்ணுங்க. அது ஷானுசன் விளங்குது அப்பன்? எஸ் மிஸ். நீங்க செய்தது சரியா? இல்ல மிஸ். ரைட். அடியண்டு வரைக்குள்ள இந்த மாதிரி மாறுமா? சும்மா நார்மலா தரைக்குள்ள அது ஓகே. ஆனா அடியண்டு தரைக்குள்ள அடிக்குத்தான் நாங்க பார்த்து போட வரோம். ஓகே மிஸ். அப்ப எண் சட்டம் இந்த மாதிரி தான் வரும். பிள்ளைகள் எல்லாருமே ஒருக்கா செய்து கொள்ளுங்க. இதவா இது ஒருக்கா சும்மா எழுதிட்டு ஃபுல் அடுத்த நான் பேப்பரை காட்டுறேன், அந்த ஃபுல் நம்பர்ஸையும் ஒருக்கா செய்து போட்டு அனுப்புங்க எனக்கா.
எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர், நான் ஜெசான் அஞ்சுலஸ் கதைக்கிறேன். இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? டீச்சர் நான் சர்ச்சில் இருக்கேன் டீச்சர். ஆ, அந்த அம்மாக்கு வந்து இன்னைக்கு கேரோல் சர்வீஸ் பாட்டு பிராக்டிஸ். அப்ப நான் சர்ச்சில் தான் டீச்சர் இருக்கேன். ஆயிட்டா. நோட்ஸுகள் எழுதுறீங்களா? என்ன மாதிரி? ஓ டீச்சர், பேப்பர் எல்லாம் செஞ்சு தான் டீச்சர் இருக்கு. ரைட், ஓகேயா. நம்பர் சிஸ்டம் பிள்ளைகள் மெயினானது. நான் உங்களுக்கு சொன்னேனே, நான் A லெவல் வரைக்கும் இருக்கு நம்பர் சிஸ்டம். நீங்க படிச்சே ஆக வேணும். மிஸ், எனக்கு ஒரு அந்த இடம் திருப்பி ஒருக்க வழங்கப்படுத்தி விடுவீங்க? ரைட், ஓகே. எல்லாரும் முடிச்சிட்டீங்களா பிள்ளைகள்? முடிச்சிட்டு எனக்கு ஒருக்கா இந்த கேள்வி ஒருக்கா அனுப்புங்க. எனக்கு ஒருக்காவா இந்த கேள்வி ஒருக்கா செய்தாக்கள் ஒருக்கா அனுப்புங்க பாப்போம். அப்படி எழுதிருக்கிறீங்கன்னு பார்க்கணும். ரைட், ஒருக்கா கவனிச்சுட்டு பிறகு அனுப்புங்க எனக்கா. ரைட், இப்ப பாருங்க, 10 அடி 2 அதுடைய எக்ஸ்பேண்ட் ஃபார்ம், அதாவது என்ன சொல்றது, விரிவாக்கமா? தமிழ்ல எப்படி இருக்கு? விரிவாக்கம் தான் மிஸ். விரிவாக்கம். ரைட், எக்ஸ்பேண்ட் ஃபார்ம், அதாவது விரிவாக்கத்தை எழுதி அதை வந்து உங்களுக்கு எண்ணத்துல போட்டு காட்டட்டாம், எண் சட்டத்துல போட்டு காட்டட்டாம். சரியா? இப்ப பாருங்க, 10ன்றது அடி 2. அப்ப எங்களை அடி 2 பாக்கைக்குள்ள பெருமானம் எங்களுக்கு வலது பக்கத்துல இருந்து இடது பக்கத்துக்கு போக வேணும். நாங்க பெருமானம், அடிப்பெருமானம் பார்க்க வேணும். சரியா மிதிஷாலினி? எப்பவுமே ஓ மிஸ். சாரி, இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம், இதுதானே வலதுன்னு அப்படித்தானே? எஸ், வலது பக்கத்துல இருந்து இடது பக்கத்துக்கு தான் நாங்க அடி பெருமானத்தின் பெருமதியை கணிக்கலாம். அப்ப இது வந்து அடி 2. அப்ப அடி 2ண்டா 2ன் 0ஆம் அடுக்கு தான் முதலாவது பெருமானம் இருக்கும். சரியா? அடுத்தது 2ன் 1ஆம் அடுக்கு, இங்கால ஒரு பெருமானம் வந்தா 2ன் 2ஆம் அடுக்கு இருக்கும். சரியா? இப்படித்தான் அடிப்பெருமானத்தின் அடிப்படையில இந்த பெருமானத்தை நாங்க போடுவோம். சரி, அப்ப இது விளங்கிட்டுதான் எப்படி இந்த 0ஆம் அடுக்கு முதலாம் அடுக்குன்றது? ஓ மிஸ். ரைட், அப்ப இதுல பாருங்க, இதுல நான் எண் சட்டத்தை போடுறேன். சரியா? இந்த 1 2 மறந்துடுங்க. 2ன் 0ஆம் அடுக்கு. சரியா? நான் போடுறது 2ன் 0ஆம் அடுக்குன்றது ஓகேயா? எனக்கு 2ன் 0ஆம் அடுக்கு வேணுமே. இந்த 0வுக்கு பெருமானம் போடுறதுக்கு 2ன் 0ஆம் அடுக்கு வேணும். அடுத்து 2ன் 1ஆம் அடுக்கு. ரைட், இப்ப 2ன் 0ஆம் அடுக்கு, 2ன் 0ஆம் அடுக்கு மட்டுமில்ல, எதுண்டையும் 0ஆம் அடுக்கின்ற பெருமானம் கவனிங்க. என்னண்டு, எந்த ஒரு நம்பருண்டையும் 0ஆம் அடுக்கின் பெருமானம் 1. சரியா? 4ன் 0ஆம் அடுக்கு 1, 8ன் 0ஆம் அடுக்கு 1 என்ற பெருமானத்தை தரும். 16ன் 0ஆம் அடுக்கு 1 என்கின்ற பெருமானத்தை தரும். சரியா? அப்ப இந்த 0ஆம் அடுக்குன்ற பெருமானம் எப்பவுமே என்னது மிதிசாலினி? 1. அது மறக்க கூடாது. பிறகு யோசிக்க கூடாது, என்ன இதுல 0 இருக்கு பிறகு இதுல 1 சொல்றாங்கன்னு சொல்லி யோசிக்க கூடாது. எந்த ஒரு தானத்தின்டையும் 0ஆம் அடுக்கு எங்களுக்கு என்ன பெருமானத்தை தரும்? 1 என்ற பெருமானத்தை தரும். எஸ். அடுத்து 2ன் 1ஆம் அடுக்கு, இதை எப்படி நாங்க போடலாம்? இதுல பாருங்க, 1 தர 2ன் 1ஆம் அடுக்கு, அதை எப்படி நாங்க போடுறோம்? இந்த 2ன் 1ஆம் அடுக்குன்றது 2 தர 1 எவ்வளவு?
ரெண்டு ரெண்டு ரைட். என்னண்டு ஒன்று தர ரெண்டு ரெண்டு. இப்ப இதுல பாருங்க, அடுத்து நான் பெருமானம் காணப்போறேன். சைவராம் அடுக்கு அதுல இருக்கிற பெருமானம், இந்த எண் என்னது சைவர். இந்த சைவரை போறேன். அடுத்து ரெண்டிண்ட சைவராம் அடுக்கு ரெண்டு தர 0 எனக்கு என்ன பெருமானத்தை தரும்? ஒன்று. அப்ப அதான் இந்த ஒன்று, அதுதான் இந்த ஒன்று. புரியுதா? அப்ப ரெண்டிண்ட சைவராம் அடுக்கு எனக்கு என்னது? ஒன்றண்ட பெருமானத்தை தரும். அடுக்கின் பெருமானம் ஒன்று தர எனக்கு தந்த பெருமானம் என்னது? ரெண்டிண்ட சைவராம் அடுக்குல சைவர் தந்தவை. அப்ப நான் இந்த சைவரை இதுல போடுறேன். அடுத்து நான் பிளஸ் பண்ண போறேன். ரெண்டின் ஓராம் அடுக்கு எனக்கு என்ன பெருமானத்தை தரும்? ரெண்டு. அதோட நான் எந்த பெருமானத்தை பெருக்க வேணும்? இந்த ஒன்றண்ட பெருமானத்தை பெருக்க வேணும். ரெண்டின் ஓராம் அடுக்குல இருக்கிற பெருமானத்தை பெருக்க வேணும். பெருக்கணும்னு சொன்னா இப்ப ரெண்டு தர ஒன்று ரெண்டு பிளஸ் ஒன்று தர சைவர். எப்பவுமே எல்லாத்துடைய பெருக்கமும் சைவரா தான் இருக்குமே. நான் 4 தர சைவர், 3 தர சைவர், 5 தர சைவர் எல்லாமே சைவர் என்ற பெருமானம். ஆனா ரெண்டின் சைவராம் அடுக்கின் பெருமானவங்களுக்கு எப்பவுமே என்னவா இருக்கும்? ஒன்றண்ட பெருமானம். ஒன்றண்ட பெருமானத்தை தர. ரைட். இது புரிஞ்சிட்டா? இது விளங்கிட்டா? ஓகேயா? ரைட். ஓகே. அப்ப நாங்க கணக்குக்கு போவோம். குயிக்கா எல்லாரும் எனக்கு ஃபுல் கணக்கையும் செய்து காட்டுங்க. இப்பவா என்ன நம்பர் சிஸ்டம் சரியான முக்கியம் பிள்ளைகள். தேர்ட் டேர்முக்கு ஃபுல்லா வந்தாலும் வரும், இப்படியே வந்தாலும் வரும் பிள்ளைகள். சரியா? அப்ப ஃபுல்லா அந்த 5 செய்யுங்க. ஒருக்கா குயிக்கா 5 செய்யுங்க. முதலாவது விளங்கப்படுத்தின விளங்கிட்டு தானே அதே மெத்தட்லயே செய்ய வேணுமா? ரைட். எல்லாமே ரெண்டு தான் தந்திருக்கேன். இப்படி தரைக்கல பிள்ளைகள். எண்களின் விரிவாக்கத்தினையும் அதற்குரிய எண் சட்டத்தை சொன்னா விரிவாக்கம் கூடுதலா கேட்டா ரெண்டின் அடி ரெண்டுக்கு தான் கூடுதலா வரும். ஏன்னா அதுதானே சின்னது, பெருசு பெரிய அளவுல தரமாட்டிடும் இப்போதைக்கு. அப்ப அடி ரெண்டை நீங்க கவனமா பார்த்துட்டு போங்க. வீடியோ ஒண்ணுல இருங்க பிள்ளைகள். என்ன செய்றீங்கன்னு மிஸ் தெரியாது. குயிக்கா செய்யுங்க. குயிக்கா செய்து அனுப்புங்க. அதுல எண் சட்டத்தையும் பெருமானத்தை கண்டு எண் சட்டத்தை என்ன போட்டு காட்டுங்க. நவீதன் அனுப்பி இருக்கிறீங்க பாப்போம். ரெண்டு
2 0 மடக்கு 1 2 1 மடக்கு 0 2 2 மடக்கு 1 ஓகே 2 4 2 2 1 1 5 10 வெரி குட் ரைட் 4வது செஞ்சிருக்கிற பாப்போம்